அந்த மூத்த சதுக்குள்ள 11 பேர் மட்டும் 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சாங்க. சரி அடிச்சுட்டு போகலாம்னு விட்டுட்டேன். அவர் அடிக்கலாம் இல்ல அடிக்கும் போது ஒருத்தர் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்காதா இவன் ரொம்ப நல்லா. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா vs ஆஸ்திரேலியா 30-20 மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக இந்தியா அப்படியே ஜெயிச்சிட்டாங்க. என் கூட யார் இருக்கானே, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். ஹாய்டா கிஷோர். ஹாய் எரி. ஓகேடா கிஷோர். இந்தியா பார்த்தீங்கன்னா அவரோட கம்பேக் கொடுத்துட்டாங்க. சீரீஸ் பார்த்தா இப்போ 1-1 லெவல் ஆயிடுச்சு. என்ன நினைக்கிற இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பற்றி? இது ஒரு குரூசியல் டாஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிரவுண்டே வந்து ஹோபர்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செகண்ட் பேட்டிங் தான் ஃபேவரா இருக்கும். ஸோ ஜெயிச்சது அதுவே ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ். ஆனால் என்னன்னா இப்போ வர எல்லா T20யுமே மோஸ்டா சேசிங் டீம் தான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா சரி, பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் இருந்தாலும் டாஸ்ல எல்லாம் டிசைட் ஆகிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அது எனக்கு எதுவும் பார்த்தா டாஸ் ஜெயிச்சுட்டு அப்படியே கத்தனா மாதிரி அதுவும் பார்க்கும்போது காமெடியா எதனாலயா நமக்கு தெரியல. பட் குட் மேட்ச். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் அண்ட் வித் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வருவோம். ஆனால் செம்ம பேட்டிங் பண்ணாங்கடா அவங்க. செப்பா டிம் டேவிட்லாம் சூப்பரா ஆடினான்டா. நம்ம இந்தியா பவுலிங் ஃபர்ஸ்ட் குறை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியா பேட்டிங் பத்தி பேசுவோம். அதை பத்தி சொல்லு. அதான் நம்ம ப்ரிவியூலே சொல்லியிருக்கோம், இந்த டீமோட பேட்டிங் லைன் அப் வந்து எல்லா இருக்கிற ஃபார்முக்கு அதுவும் இருக்கிற பவர் ஹிட்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா இவங்க ஆஃப் டே தான். நீ அக்ரி பண்ணிக்கையா? நிறைய விக்கெட் போயிடுச்சு. அந்த 2 ஒன் மேன் ஷோ போட்டாலே அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கோர் 190 கிட்ட வந்துருது. ஸோ அவங்க டீம் அப்படி இருக்கு. இப்போ இந்த மிச்சல் ஓவனும் நல்ல பிளேயர் தான். பட் ஸ்பின்னுக்கு ஏன்னா ஸ்பின்னுக்கு அவன் எக்ஸ்போஸே ஆனது இல்லை இது வரைக்கும். இப்போ தான் ஆடிட்டு இருக்கான். பட் அவனும் நல்ல பிளேயர் தான். எனக்கு நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்து மேக்ஸ்வெல் வந்துருவான்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் போகுது. மேக்ஸ்வெல் மேத்யூ ஷாட் பால் வர மாட்டானா? அது ஓகே, கரெக்ட். மேத்யூ ஷாட் பால் ஸ்ட்ரைட் ஸ்வாப் ஆயிரும். சரி, ஓகே, அப்படி வச்சாலுமே நல்லா தான் இருக்கு. டிம் டேவிட் அடுத்து வந்து மேக்ஸ்வெல் போட்டுட்டு அப்புறம் ஸ்டோயினிஸ் அப்புறம் மிச்சல் ஓவன் வச்சேன்னா இன்னும் ஒரு பேட்டிங் லைன் சூப்பரா இருக்கு. என்ன டிம் எனக்கு என்ன சொல்றேனே தெரியல ஏரி. எல்லாருக்குமே தெரியும் அவன் ஒரு ஃபினிஷர், அப்படியே ஃபாஸ்ட் பவுலிங் தான் நல்லா ஆட முடியும். எனக்கே தெரியும் ஸ்பின்ல கொஞ்சம் வீக் தான். உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் கொஞ்சம் கூகுளிலாம் போனா பிக் பண்ண மாட்டான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி நான் எவனை வந்தாலும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்ம கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான் டிம் டேவிட். அவனும் சூப்பரா அடிச்சான். அப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்மே வந்து இப்ப கடைசியில வந்து சூப்பரா ஆடினா. 2 பேருமே நல்லா ஆடினானுங்க. அதுதான் எனக்கு டிம் டேவிட் அடிச்ச அடிதான் ஒவ்வொன்றும் பயமா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு நிறைய வெளியே போட்டாங்க. சரி, நம்ம அப்படியே பவுலிங்க்கு வருவோம். இந்தியாவோட பவுலிங் எனக்கு சத்தியமா சொல்றேன், என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம கேட்டிருந்தோம் ஜிடேஷா ரிங்கோ கொண்டு வாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜிடேஷை கொண்டு வந்தாங்க. நீ சொன்ன மாதிரி சாம்சனை உட்கார வச்சுட்டாங்க. அந்த பிளான் வந்து நடந்துச்சு. ஜிதேஷ் உள்ள வந்தான். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஷாக்கானது பார்த்தா சிவம் துபே ரீடைன் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. வாஷிங்டன் சுந்தர் எப்படி எனக்கு புரியல. பவுலிங் ஓவரே கொடுக்கல. எனக்கு என்னன்னே தெரியல. இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? தூபே வந்து தேர்ட் பவுலரா வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன காம்பினேஷன் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. நீ என்ன நினைக்கிறீங்க இந்த சேஞ்ச பார்த்து? எனக்கும் புரியல. இது என்னன்னு எனக்கு புரியல. யார என்னென்ன பண்றாங்க? சுந்தர் அப்புறம் எதுக்கு டீம்ல இருந்தான்னு புரியல. பட் பேட்டிங்ல அதனால இன்னைக்கு யார்கிட்ட ஏதோ கேட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவன் 50 கிட்ட அடிச்சுட்டான். 49 என்னமோ அடிச்சுட்டான். பட் தூபே நான் என்னைக்குமே அவன் பவுலிங் ஹையா ரேட் பண்ணதே இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், ஏசியா கப்ல போட்ட ஸ்பெல்லாம் ஆஸ்திரேலியால வந்து நீ போட முடியாது. அவன் போடுற பேசுக்கு அவனை எப்படி அட்டாக் பண்ணது? அவன் எடுத்து இந்த டிம் டேவிட் விக்கெட்டுமே அவன் இவன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி கரெக்டா அது ஒரு பவுண்டரி லைன்ல இன்னும் கொஞ்சம் லாங்கர் சைடுனால மாட்டிக்கிட்டான். இதே நம்ம இந்தியால பறந்துருக்கும் உள்ள. கரெக்ட். ஸோ பவுலிங் ரொம்ப தூபேவெல்லாம் எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. அவன் ஏதாவது 2 ஓவர் கடத்தலாம். இப்படி வந்துட்டு எல்லாம் போட்டு எனக்கு சொல்றேன், அந்த இடத்துக்கு நான் ஒரு பேட்ஸ்மேன் ஆடிவேன். நீ சொன்ன பாயிண்ட் தான் நான் அக்ரி பண்றேன். இந்த ரிங்கு சிங் மாதிரி பிளேயர்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷித் ராணா ஆடி இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இந்த கண்டிஷனுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்பட்டது. இன்னைக்கு ஏன்னா ஹர்ஷித் ராணா ஆடி இருந்தா பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு உட்கார வச்சதுதான் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. கம்பீர் இப்ப ஆல்ரவுண்ட் அந்த ஏரால இப்ப T20நாலே அப்படிதான் ஆல்ரவுண்டர். அட்லீஸ்ட் T20னா ஒரு 3-4 ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஸோ அதனால போறானா. பட் எனக்கு ஹர்ஷித் ராணா தூக்குனது பிரச்சனை இல்லை. எனக்கு நீ தூபேட்ட பவுலிங் கொடுக்கறதா எனக்கு பிரச்சனையா தெரியுது. ஹர்ஷித் தூக்குறது பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பாரு. ஹர்ஷித் ராணா இது இவனோட பரவாயில்லாம தான் போட்டிருப்பான். ஒரு 5-6 ரன் கம்மியா கொடுத்துருப்பான். பேட்டிங்கும் வரலையே. எனக்கு புரியல. இப்ப ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க. இங்க ஆல்ரவுண்டர் இல்லைங்கிறதா பிரச்சனை. அவங்க ஆல்ரவுண்டர் நினைக்கிறவன் ஆல்ரவுண்டர் கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனையே. அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. இன்னைக்கு இந்தியா பவுலிங் குறை சொல்ற அளவுக்கு இல்லடி. ஸ்டார்டிங்ல ப்ளோ கொடுத்துட்டாங்க. ஹர்ஷதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா அது ஹர்ஷதீப் வந்து நீ பேசுதா ஐடியாவும் அந்த விக்கெட் எடுத்ததே அவன் தான். அந்த ஹெட்டை வந்துட்டு எப்ப பார்த்தாலுமே எடுத்துடலாம். இப்போ இல்ல
முன்னாடி இருந்தே வந்து ஹெட்னு இல்ல பவர் பிளேல ஸ்டார்டிங்ல கன்ஃபார்ம் வந்து கேரண்டி 1-2 விக்கெட் எடுத்துறான், எல்லா மேட்ச்லயும் எடுத்துறான். அதுதான் 3 விக்கெட் என்னமோ எடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமா இன்னைக்கு நல்ல பவுலிங். ஸ்டோயினிஸ்க்கு இவன் கூட நல்ல அசதி கூட நல்ல ரெக்கார்டு. நான் நினைச்சேன் போடும்போதே லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் அடிச்சிருவான், அந்த ஓவர் ஃபுல்லா அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓப்பனிங் ஸ்பெல்ல ஆஸ்திரேலியா ஏர்லி இல்லாட்டி 220 230 அடிச்சிருப்பாங்க. அவங்க இருக்கிற ஃபார்முக்குலாம் வந்து அந்த லைன், அதுவும் பேட்டிங் கிரவுண்ட் ஹோபர்ட்ன்றது ஒரு கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான், அதை கண்ட்ரோல் பண்ணி 180ன்றதே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் தான். நான் நினைச்சேன்னா 180 வந்து ஒரு டஃப்பான ஸ்கோர் மாதிரி நினைச்சேன். பட் ஆனால் பரவாயில்ல, இந்தியா பேட்டிங்ல கொஞ்சம் காம்பன்சேட் அடிச்சிட்டாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி நீ சூப்பரா போட்டான். அவனுமே கொஞ்சம் இந்த ரெடியூஸ் பண்ணது டார் கம்மியானதுக்கு அவனும் ஒரு காரணம், நல்லா சூப்பரா போட்டான். சம்டைம்ஸ் நல்லா தூக்கியும் சம்டைம்ஸ் சரன் ஃபாஸ்டாகவும் போட்டான், அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே, அப்படியே நம்ம இந்தியாவோட பேட்டிங் பக்கம் வருவோம். அதையும் பேட்டிங் தான் நினைக்கிறடா. இவன் ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா கொஞ்சம் நல்லா அடிச்சான். கில்லு ஸ்ட்ரைக் டு ஸ்ட்ரைக் மாத்திக்கிட்டே இருந்தான். அதுதான் எனக்கு இல்ல நான் என்ன அதான் சொல்லிட்டேன், நான் போன்லயும் சொல்லிட்டேன். அவன் இருக்கிற வரைக்கும் வந்து எவன்லாம் இந்த இதுல மெட்ராஸ் படத்துல வர செவுரு மாதிரி தான். இன்னும் அவனோட பொசிஷன்னால எத்தனை பேரோட கரியர் வந்து ஸ்பாயில் ஆக போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி இப்ப சஞ்சு சாம்சனை தூக்கிட்டாங்க, அடுத்து நீ யார் தூக்க போறான்னு எனக்கு தெரியல. ஆனா அவனுக்கு என்னடா அவன் பாலும் ஸ்ட்ரைக் எடுக்க மாட்டான்லடா, என்ன பண்றது? அவன் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் மைண்ட்ல வந்து ஸ்கோர் பண்ண அவன் டீமுக்குனே வரல. இன்னைக்கு வந்தது வந்து நான் ஸ்கோர் தான், பால் டு பால் தடவை தடவையே ஒரு 20 ரன் அடிச்சலாம் அப்படின்னு. எந்த அட்டாக்கிங் ஷாட்டுமே அவன் போல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் பவர் பிளேல நான் எப்பயுமே சொல்றேன், நான் கோலி இது பண்ணாலுமே சொல்லுவேன், அந்த ஸ்ட்ரைக் நீ பண்ணவே கூடாது. பவர் பிளேன்றது அட்லீஸ்ட் நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும். காலுக்கு போற பால் ஃபுல்லா சும்மா சரி அவுட்டாரன்னு சொல்லி தட்டி விட்டு அபிஷேக் ஸ்ட்ரைக் மாத்தி கொடுத்துட்டு இருக்கான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா சூரியகுமார் யாதவ் இன்னும் நல்லா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பட் அவனாலையும் இந்த பெரிய இதாக கன்வெர்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ரீசெண்டா வந்து சூரியகுமார் யாதவ் ஒரு பிக் மேட்ச் ஆடவே முடியல. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா ஒரு மாதிரி 5 மேட்ச் ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மேட்சஸ் கிட்ட ஆவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன லோ அண்ட் கான்ஃபிடன்ஸா என்னன்னு தெரியல. அப்ப திலக் வர்மா நீ சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் ஒரு மாதிரி டீசன்ட் மெதுவா ஆரம்பிச்சான். பட் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. மாதிரி பின்னாடி ஏதோ அடிக்க போய் அவுட் ஆயிட்டான் அவனுமே. பட் ஆனா வாஷிங்டன் சுந்தர் சர்ப்ரைஸா வந்து சூப்பரா ஆடினா. எப்போ அவங்க போட்ட ஷார்ட் பால்ஸ் எல்லாம் செமையா புல் பண்ணான், சூப்பரா இருந்துச்சு அடிச்சதெல்லாம் பார்த்துருக்கான். அவன் ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஆடி போட்டான். அப்புறம் ஜிட்டே சர்மாவும் பின்னாடி வந்து அவனும் ஒரு கேமியோ கொடுத்தான். அவங்க எடுத்து என்ன நினைக்கிற? சூப்பர், அது பாயிண்ட் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டேன். சுந்தர் அதே மாதிரிதான் வந்து சுந்தர் கேப்பபிள் பேட்டர் தான். இப்படி என்னைக்கா ஒரு மேட்ச் அவன் கிட்ட ஒரு அதுக்கு நீங்க ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவான். இப்படி வந்து அவனை அவன் பாட்டுக்கு அடிப்பான். அண்ட் ஸ்கை வந்துட்டு எனக்கு என்னமோ அவன் லெக் சைட்லேயே ஃபேவர் பண்ண அந்த இதுக்கே வெயிட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த பின்னாடி இருக்க அந்த சூப்பரா ஷாட்டுக்கே ஸ்கை வந்து வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ அதை கொஞ்சம் மாத்திட்டு நான் என்ன அவனால ஸ்கைனால இப்போ எல்லா சைடும் அடிக்க முடியும், அதை நீயும் அக்ரி பண்ணிக்குப்பேன். எந்த ஷாட் வேணா ஆட முடியும், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிக்கலாம். ஸ்ட்ரைக் ரேட்டு ஓகே, இப்படி ஆடியே அவன் 220 இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட். பட் ரொம்ப ஒரு இன்னிங்ஸ் வந்து எடுத்துட்டு போனான், ஒரு 150 180 அந்த ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துட்டு போனா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த திலக் வர்மா நீட்டா சூப்பரா ஓகே இன்னைக்கு சிச்சுவேஷன் கரெக்டாக தான் ஆனா. பட் 2 மேட்சும் எனக்கு திலக் வர்மாவோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் வந்து கொஸ்டினா தான் இருக்கு. போன மேட்சும் ஹேசல்வுட் அட்டாக் பண்ணது எனக்கு சரியா இது பண்ணல. இன்னைக்கும் ஸ்கூப் ஷாட் அந்த இடத்துல எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று என்ன யோசனை, இப்போ சிவம் தூபேக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க. ஆனா அவனை தவிர எல்லாத்துக்கும் முன்னாடி இறக்கி விடுறாங்க. போன மேட்ச் ஹர்ஷிதாவே இறக்கி விட்டாங்க. அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்ப அவனை என்ன சொல்ல வராங்க? இப்ப 3 ஓவர் இன்னைக்கு போட்டான், அவன் என்ன ஒரு பவுலரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா சிவம் தூபேவை? சிவம் தூபே வந்து ஃபினிஷரா பாக்குறாங்க. அது எனக்கு நான் இப்பயும் சொல்றேன், எப்பனாலும் சொல்றேன், சிவம் தூபே வந்து ஃபினிஷரே கிடையாது. மேபி அந்த ஸ்கைக்கு அடுத்து இல்லை திலக் வர்மா இருக்குன்னா திலக் வர்மாக்கு அடுத்தாச்சு நீ வந்துடணும் அக்ஷரை ப்ரொமோட் பண்றதுக்கு. சப்போஸ் நீ தூபே ஆடுறதா இருந்தா நான் சொல்றேன், இப்படி ப்ரிவென்ட் பண்ணி ஃபாஸ்ட் பவுலிங்ல தான் அவன் ஸ்ட்ரென்த் அடிப்பான்னா கண்டிப்பா முடியாது. அந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஒரு தான் அவன் சக்சஸ் வந்துச்சு அந்த ஃபினிஷிங்ல வந்துட்டு. அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம். ஆனா சிவந்தோட பெஸ்ட் பொசிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் அப் வந்து திலக் வர்மாக்கு அடுத்து வந்தாகணும். நீ அக்ஷர் சுந்தர் 2 பேர்த்தையுமே மேல ப்ரொமோட் பண்றது, தூபேக்கு மேல ப்ரொமோட் பண்றது எனக்கு ஓகே நீ கிளிக் ஆயிருச்சு. சுந்தர் 50 அடிச்சிட்டான், பட் இது எல்லா நாளும் ஒர்க் ஆகுமா? திடீர்னு வந்து சுந்தர் அடிக்க முடியல வையே, மொத்தமா முடியாது அவனால. அவன் பால் டு பால் ஆட ஆரம்பிச்சான், இல்ல கொஞ்சம் பால் அதிகமாயிட்டு ரன் கம்மியாகிற அளவுக்கு ஆரம்பிச்சான். ஸோ அதுக்கு நான் தூபேக்கு எனக்கு என்ன, அவனும் இங்க வந்து அடிக்கிறதும் இல்லை. 5th ரவுண்ட்ல வந்துட்டு அவனால அடிக்கவும் முடிய மாட்டேங்குது. இல்ல இப்ப அவன் அடிக்கலாம் அவனை குறை சொல்ல முடியாதுல்ல, நீ எப்படி அவனை குறை சொல்ல முடியும்? அதான் சொல்றேன், திலக் வர்மாக்கு அடுத்து நீ கொண்டு வந்து அவன் அங்க பண்ணட்டும்ன்ற, அங்க பேட்டிங் அடிக்கட்டும். போத நீங்க அவனை ப்ரிவென்ட் பண்றது இங்கேயும் சரி சிஎஸ்கேலயும் சரியா, இது வந்து நத்திங் டு யூஸ் தான். ஒரு பேட்ஸ்மேனை ப்ரிவென்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அடிச்சுதான் ஆகணும், அவன் டாப் ஆர்டர் பிளேயர் தானே.
சரி, அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் பத்தி பேசணும். எனக்கு வந்து யார் ஷார்ட் அவுட்டா இருந்தாங்கன்னா நேத்தன் எல்லிஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி தனியா தெரிஞ்சான். உடனே நீ சிஎஸ்கே கண்டினாலும் நீ அவன் சொல்லாதுன்னு சொல்லுவேன்னு வருவேன். பட் ஆனா எனக்கு இப்ப தனியா தெரிஞ்சான். அவனால 2 விதமாவும் போட முடிஞ்சுச்சு. திடீர்னு ஸ்லோயர் ஒன்ஸும் அவனால போடுறான். இன்னைக்கு இந்த அக்ஷர் பட்டேல் விக்கெட் பார்த்தேன். அந்த பால் பார்த்தா 140ல போட்டான். டப்புன்னு ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர் எனக்கு அவன் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருந்தான். அப்புறம் பேட்லட்டுமே பார்த்தா அவனுமே கரெக்டா டீசெண்டா போட்டு போயிட்டாங்க. ஆனா வந்து ஒரு ஹேசல்வுட்டோட இடத்த வந்து ஃபில் பண்ண முடியல. இவன் தான் வந்து எல்லாம் போட்டாலுமே அந்த ஹேசல்வுட் இடத்த வந்து இது பண்ண முடியல. அதை பத்தி நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா போலிங் பத்தி. கண்டிப்பா எல்லிஸ் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் பவுலர் எல்லிஸ் வந்து இந்த பேக் ஆஃப் அண்ட் ஸ்லோவர் பால் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டா அடுத்த ஆஸ்திரேலியாவோட ஃபியூச்சர் T20 பவுலர் எல்லிஸ் தான். ஸோ அது ஓகே. பார்ட்லெட்டும் அதே மாதிரி தான், ஐபிஎல் வரைக்கும் ஆடிட்டு நல்லா போடுறான். பட் சீனா போட்டுக்கு எப்பயுமே இந்த பழக்கம் இருக்கு, ரன்ஸ் லீக் பண்றது. அவன் எப்பயுமே வந்து ரொம்ப அது அவுட்ஸ்டாண்டிங் பவுலர்லாம் கிடையாது. வரா ஏதாவது யாருக்கா ரீப்ளேஸ்மெண்ட் இப்படி ஒரு சீரியஸ் வந்துட்டு அடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு 10 எக்கனாமில தான் போட்டாங்க. மேத்யூ ஷாட் ஒரு ஓவர். பட் நீ அபவுட் பார்த்தீங்கன்னா 16 எக்கனாமி. எனக்கு 3 ஓவருக்கே 60 கொடுத்துட்டான். 3 ஓவர் முடிக்கல, சாரி 3.2 ஓவர்ஸ்க்கே 60 ரன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ பவுலிங் வீக்கான மாதிரி இருக்கு ஆஸ்திரேலியாவோட பவுலிங் வந்து. இப்போ பார்க்க நாம போன வீடியோவில் சொன்னோம், ஹேசல்வுட் போனதுக்கு அப்புறம் இது ஒரு இந்தியா இதை நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி கரெக்டா ஹேசல்வுட் வந்த ரீப்ளேஸ்மெண்டால 16 per ஓவர் அடிச்சிருக்காங்க. அந்த இடத்த வந்து அவங்க எப்படி வந்து ஃபில்அப் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இந்த இப்ப 2 பேர் பார்த்தா இப்ப மேட்ச் சீரிஸ் பார்த்தா 1-1 இருக்கு. அடுத்த 2 மேட்ச் இருக்குது. ஸோ யாரு இந்த சீரிஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க சைட்ல இருந்து? தெரியல, எனக்கு மேபி ஆஸ்திரேலியாவுக்கு தான் எனக்கு எட்ஜ் மாதிரி தெரியுது. பட் பவுலிங் வீக்கா இருக்கு. பட் என்னதான் பேட்டிங், எனக்கு இந்தியாவோட பேட்டிங் லைனப் பார்த்தா எனக்கு ஆஸ்திரேலியா கொஞ்சம் பெட்டரா இருக்கு மாதிரி. டாஸ் ஜெயிச்சா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கு. எனக்கு தெரியல, மேபி சீரியஸ் டிரா ஆகும் இல்ல ஆஸ்திரேலியா வின். இந்தியாவுக்கு எனக்கு தெரியல என்ன சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட்டிங் இந்தியா பேக் ஃபயர் ஆகுது. கில்லுமே வந்து சுமாரா தான் விளையாண்டுருக்கான், ஸ்கையுமே சுமாரா தான் விளையாண்டுருக்கான். இன்னும் ஆர்டரே கன்ஃபார்ம் ஆகல. இல்ல பேக் ஃபயர் ஆகுதா இல்ல இவங்களே பேக் ஃபயர் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இந்த டிவில எல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு சைடு எப்படி சொல்றாங்கன்னா இவர் கம்பீர் வந்து டெஸ்ட் பண்றாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இல்லைங்க, அவங்க சும்மா ஏதோ சாப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியலங்கிறாங்க. இந்த டீமுக்கு இந்த சாப்பிங் பிரச்சனை ஏன் வருதுன்னே தெரியல. உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, அது நீ ஏன் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டா ஆட வைக்க மாட்டேங்கிறது தான் என் கேள்வி. அது ஏன் பண்றாங்க? பாகிஸ்தான் டீமான்னு கேட்கறேன், உனக்கு ஸ்கில் இல்லாம இருக்கு. எந்த பிளேயர் வந்துட்டு அவங்க இடத்த கொடுத்தேன்னா மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு வருவாங்க. நீ டெஸ்ட் பண்ணணும்னு இந்தியன் டீம்ல அவசியமே கிடையாது. அப்படி உனக்கு நீ 5-3 அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா நீ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணலாம் தான் என்னோட இது. அது வரைக்கும் நீ ஒரு டாப் 5க்கு வந்து நீ ப்ராப்பர் பேட்டர்ஸ் இவன் என் டாப் 5 அப்படின்னே நீ வச்சுக்கலாம். இந்தியன் இருக்க டேலண்ட்டுக்கு சொல்றேன். அண்ட் இன்னொன்று நல்ல விஷயம் என்னன்னா அந்த சாம்சன் இடத்துல வேற சாம்சன் பியூர் அன்ஃபேர் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஜிதேஷ்க்கு வந்து உனக்கு தெரியுது, ஜிதேஷ்க்கு வந்து தெரியுது. இல்ல இது பண்ணிதான் ஆகணும். நம்ம தூக்க வேண்டிய ஆளை தூக்கல, பட் வேற வழி இல்ல. இப்ப அவனை தான் இப்ப நான் ஆடணும் மாதிரி ஆக்கிட்டாங்க, பலியாடு மாதிரி. ஜிதேஷ்னால அடிக்க முடியும். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் இதுதான் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். அவனுக்கு தான் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சஞ்சு சாம்சனுக்கு வந்து அந்த இடத்துல எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நீங்க முன்னாடி இருந்தே பண்ணிருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் தேடிட்டு இருந்தா சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ஃபெயில் ஆனோடனே சரி ஓகே காரணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. நாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். நீங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க, அதையும் நாங்க பாக்குறோம். ஸோ வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போற டக்கு டக்குன்னு வரும். Until then, it's bye from Hari. Bye guys. Bye Dak Sorry. Bye Hari.